இருக்கிறதுலயே கஷ்டமானவங்க கூட தான் நீ மோத போற. இவங்க கூட மோத நான் ஆசைப்பட மாட்டேன். அந்த சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்த வினோதமானவனா இருக்கட்டும், சாஸ்கே கூட மோதின ராக்லியா இருக்கட்டும், கஷ்டம்தான். குறிப்பா அந்த சாண்ட் வில்லேஜை சேர்ந்தவன் இருக்கானே. எனக்கு இப்ப மனசே சரியில்லை. பேசாம போட்டியில இருந்து விலகுறேன்னு சொல்லிடுறேன். ஒருவேளை நீ ஜெயிச்சா உன்னை நான் பார்பிக்யூக்கு கூட்டிட்டு போறேன். என்ன? ஆனா அதுக்கு ஜெயிக்கணுமே. ஜோஜி, எதை பத்தியும் கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஹினாட்டாவுக்கு நடந்த மாதிரி நடுவுல வந்து தடுத்துருவோம். ஓகே? உங்க டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயிச்சிட்டு எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன். நான் போட்டிக்கு தயாரா இருக்கேன். தயாரா இருக்கோம். இந்த முறை கண்டிப்பா நீதான் மோத போற. தயாரா இருக்கியா ராக்லி? இல்ல, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. கடைசி பேட்டிலா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பேட்டில்ல கலந்துக்க கூடாதுன்னு நினைச்சாதான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆர்வமா காத்திருக்கும் போதுதான் அது நமக்கு கிடைக்காம போகும். நான் இப்ப சொல்றத கவனமா கேட்டுக்கோ. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான அட்வைஸ். சார், நினைக்கிறேன் அதுல ஏதோ ஒரு வினோதமான விஷயம் இருக்கிறதா தோணுது. நல்ல அட்வைஸ் சார். இதை இதுக்கு போய் எழுதிக்கிட்டு இருக்க. மேட்ச் நடக்கும்போது இதை எடுத்து படிச்சு பார்த்தா அடிக்க போறியா என்ன? அந்த கேப்ல அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவான். இதுவும் நல்ல அட்வைஸ் தான். பிரமாதமா இருக்கு. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு. இனிமே என்னால வேகமா செயல்பட முடியும். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸை தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? வா ராக்லி, அவன் கதைய முடி. கண்டிப்பா சார். என்னால நம்ப முடியல. காராவுக்கு அடிபட்டிருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அவனுக்குள்ள இவ்வளவு வேகத்தை ஒளிச்சு வச்சிருக்கானா? அட்டகாசம். இப்படி ஒரு சக்தியை யாராலையும் தனியா கட்டுப்படுத்தவே முடியாது. இவன் உண்மையாவே திறமசாலிதான். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவனால நகரதே பெரிய விஷயம். ஆனா இவன் எந்திரிச்சு நிக்கிறான். நீ சுய நினைவுலயே இல்ல. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு திறமையை காட்ட நீ எழுந்து நிக்கிற. அவன் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கான். ஆனா அவன் எழுந்து நிக்கிறானா, அதுக்கு அவன் தன்னம்பிக்கை தான் காரணம். நீ ஒரு அற்புதமான நிஞ்சா. உடல் முழுக்க ஏகப்பட்ட எலும்புகள் நொறுங்கி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு அவன் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும். அவனுடைய இடதுபுற கையும் காலும் ரொம்பவும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. உங்க 2 பேருக்கும் இது எவ்வளவு கஷ்டமான செய்தின்னு எனக்கு தெரியும். இனி அவனால சண்டை போட முடியாது. அவனோட ஷினோபி கனவு மொத்தமா முடிஞ்சது. 200 புஷ்அப்ஸ் எடுக்கணுங்கிறது தான் டீல். அதை முடிக்க முடியலன்னா 100 லெக் ஸ்குவாட்ஸ் பண்ணி ஆகணும். உன்னை பலசாலியா மாத்தி காட்டுறேன். நீ தயார்னா நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். சார், உங்க பில். ஓ, மறந்தே போயிட்டேன். ரொம்ப நன்றி. திரும்ப வாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இதை கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. ஹிடன் ஃபிங்கர் ஜூட்சு. 1000 years of death. அடேங்கப்பா, மயங்கி விழுந்துட்டாரு போல இருக்கே. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். வேண்டாம் வேண்டாம், இருங்க. பொண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? வெக்கங்கிட்டு கேளவா. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் உள்ள வந்ததுக்கு காரணமே உன்னோட அந்த 2 சாஃப்ட் கைகள் தான். அந்த கைகள் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. சரி, அதை எப்படி சாஃப்டா நீ வச்சிருக்க? நல்ல வேலை, ஏமாந்தான். சரியான முட்டா பையன். என்னெல்லாம் ஏமாத்துறதுக்கு அவனுக்கு இன்னும் திறமை சரியா பத்தலன்னு நினைக்கிறேன்.
அப்படியா? ஆனா இப்ப மாட்டிட்டீங்களே. நாம நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாண்ட் வில்லேஜ் ரகசியமா சவுண்ட் வில்லேஜோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இத லார்ட் ஒகாகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை ஒட்டு கேட்டவனோட கதையை நான் முடிக்கிறேன். இதுக்கு அந்த பொண்ணுங்களையும் நான் பார்த்துட்டு போயிருப்பேன். Ninja Arc Summoning Jutsu! விஷயம் உனக்கு தெரியுமா? அடேங்கப்பா, இவர் என்ன இப்படி சீன் போடுறாரு? ஓகே, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அழகான ஜுட்சு. என்ன தெரியலையா? பாத்தீங்களா, இதுக்கு கால்கள் கூட இருக்கு. பிரமாதம். அதுக்கு கை கால் மூளெல்லாம் இருந்திருந்தா அதுக்காவது ட்ரைனிங் கொடுத்திருப்பேன். பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.